பிரான்ஸோட அதிபர் மேக்ரான பொறுத்தவரையும், ரஷ்யாவையும் மீறி, அமெரிக்காவையும் மீறி, உலகம் பூரா பிரான்ஸ் கொடி பறக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ண ஓட்டம். அதுக்காக நெறைய விஷயங்கள் இறங்கி செய்றாரு. ஆனா பெரிய அளவு வெற்றி கிடைச்சுச்சான்னு கேட்டா, வெற்றி கிடைக்கல. இருந்தாலும் பல விஷயங்கள தொடர்ந்து பிரான்ஸ் ஒரு காலத்துல நாங்களும் உலகத்த ஆண்டோம்டா தெரியுமா? இன்னைக்கு வரையும் ஆப்பிரிக்கால இருக்கோம் அப்படிம்பாய்ங்க. டேய்! எல்லா பகுதிய விட்டு விரட்டி அடிச்சுட்டாய்ங்க உங்கள அப்படின்னு சொன்னோம்னா, அதெல்லாம் திருப்பி உள்ள போயிரும் அப்படிம்பாய்ங்க. அந்த அளவுக்கு பிரான்ஸுமே ஒரு ஆதிக்கம் கொண்ட ஒரு நாடு தான். இப்ப எப்படி இருக்கு அப்புட்ன்னா, இப்ப ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல அந்த பிராந்திய வல்லரசு பதவிய தக்க வச்சுக்கிறக்காக போராடி பார்த்து ரிட்டயர்ட் ஆகி நிக்கிறாரு மேக்ரான். அதுக்கடுத்து வெள்ளை மாளிகைக்குள்ளேயே நுழைஞ்சு, "ஏய் நோ நாங்க கொஞ்சம் குடுத்துருக்கோம். அதுல கொஞ்சம் தான் லோனு. கொஞ்சம் ஃப்ரீயா தான் அள்ளி தந்திருக்கோம் தெரியுமா?" அப்படின்னு ஓவல் ஆபீஸ்லயே ட்ரம்புக்கு இணையா பூஜைய போட்டு தன்னோட செல்வாக்க அப்படியே கொடி கட்டி வச்சுக்கிட்டாரு. அத பார்த்து ஏமாந்து போய் தான் ஜெலன்ஸ்கி பேச போய், "டேய்! அவன் பிரான்ஸு, நீ உக்ரைனு" அப்படின்னு தூக்கி போட்டு மிதிச்சாய்ங்க. இந்த மாரி பேக்ரான் போற இடம்லாம் ஸ்கோர் பண்ணுவாரு. ஒண்ணு பாசிட்டிவாவும் ஸ்கோர் பண்ணுவாரு. நெகட்டிவாவும் ஸ்கோர் பண்ணுவாரு. ஆனா பிராந்திய வல்லரசு பிரான்ஸு. பிரான்ஸுக்குள்ள இவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. இந்தியா கூட நல்ல உறவு தான். பிரான்ஸுக்கும் நல்ல உறவு, மேக்ரான் அவர்களுக்கும் நல்ல உறவு. அதனால அவர பெரிய அளவு நமக்கு திட்ட வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. நண்பன் தான். ஆனா நண்பன் பொண்டாட்டி கையில அடி வாங்குறதுலாம் சகஜம். வீட்டுக்குள்ள அன்றாட நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா பொது வெளியில வாங்கிட்டாரு. அதுதான் இப்ப பெரிய சர்ச்சையாகி போச்சு. அதுபோக மனுஷன் அங்கிட்டு சாதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த அடி அப்படிங்கிறது எதிர்பாராத அடி ஆயி போச்சு. நல்ல ஒரு மூடோட ஃப்ளைட்ல இறங்கி அப்படியே டாட்டா காட்டி அந்த அணிவகுப்பெல்லாம் பார்த்துட்டு முன்னேறி போலான்னு நெனச்ச அதிபருக்கு கதவ தொறக்கவும் வீட்டுக்காரம்மா சாப்புன்னு ஒரு அறைய விட்டுருச்சு. எதுக்கு விட்டுச்சுன்னு தெரியல. அது ஃபுட்டேஜ்ல பதிவாயிருச்சு. ஆனாலும் மனுஷன் படத்துல வர மாரியே சமாளிச்சு கையெல்லாம் காட்டிட்டு, திருப்பி உள்ள போய், திருப்பி பொண்டாட்டிய கூட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு தான் வந்தாரு. கைய பிடிச்சு கூட்டு வர முடியல. "கைய புடிம்மா" அப்படிங்கிறாரு. "ப்பா அப்படின்ருச்சு அந்த அம்மா. இந்த மாரி ஜோடிகள் புதுசா கல்யாணம் ஆன மாரி சண்டை போட்டுக்கிட்டார்கள். ஆனா புதுசா கல்யாணம் ஆனவர்களா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் இல்லையாம்மா. அது போக இவர விட அவங்க பெரியவங்களாம்மா. "என்னய்யா சொல்ற?" அப்படின்னு கேட்டா, ஆமா அந்த பகுதிகள்ல சர்ச்சை நாயகன் மேக்ரான் அப்படின்னு அரசியல் ரீதியாவும் சரி, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி, கொஞ்சமும் பஞ்சமே இல்ல. நெறைய விஷயம் சொல்றாய்ங்க. நெறைய விஷயம் நம்புற மாரியே இல்ல. ஆனாலும் சொல்றாய்ங்க, பேசுறாய்ங்க. இது அந்த சைடு கொடிகட்டி பறக்குது. நம்ம விரிவா ரொம்பலாம் உள்ள போவேணாம். இவர்கள் 2 பேருக்குள்ள வயசு வித்தியாசம். அது பெரிய அளவு விஷயம் கிடையாது. அங்கிட்டு இதெல்லாம் சகஜம். இவர விட அவங்க பெரியவங்க. இவருக்கு 15, அவங்களுக்கு 25. அப்பவே ரொமான்ஸ் பத்திக்கிச்சு. இவரு ஸ்டூடண்ட்டு, அவரு டீச்சரு அப்படின்னு 1000 புராணங்கள் வருது. இந்த 1000 புராணங்களோட இப்ப அ பெரிய அளவு இந்த வாழ்க்கை இவர்களுக்கு கசிஞ்சிருச்சு. சண்டை, வம்பு, தும்பு அப்படின்னு சொல்லி எழுதக்கூடிய காலகட்டத்தில சப்புன்னு ஒரு அறை விட்டா சும்மாவா இருப்பாய்ங்க? இவர் சொல்ட்டாரு, "ஏய் நான் ஒரு காமெடி சொன்னேன்." அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. மத்தபடி ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. ஆனா விடுறதாக இல்ல. எழுதி தள்ளிட்டார்கள். எங்க பழைய வாழ்க்கையில இருந்து 15, 25 அந்த ஸ்டேஜ்ல நடந்ததுல இருந்து, அதுக்கடுத்து மேக்ரான் சில விஷயங்கள்ல சிக்குனது வரை எல்லாத்தையும் அலசி போட்டு டேபிள்ல போட்டு பிரிண்ட்டுக்குள்ள விட்டு, பேப்பர்ல வெளில எடுத்து, டிஜிட்டல்ல ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சு, உலகம் பூரா சுத்த விட்டாய்ங்க. மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாரு. இது முழுக்க முழுக்க எதிரிகள் செய்ற வேலை அப்படின்னு அடுத்து பார்த்து சொல்ட்டாரு. ஏன் அப்புட்ன்னா, தொடர்ந்து நான் பல ட்ரிப்புகள்ல இருக்கேன். இதுல பிரான்ஸுக்கு ஏகப்பட்ட மைலேஜ்கள கொண்டு வரேன். உன்னும் சொல்லப்போனா, இப்ப ஊர் உலகம் பூரா அமெரிக்கா சுத்தி கொண்டு வரத காட்டிலும், நான் பிரான்ஸுக்கு அதிகமா சுத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல தான் எதிரிகள்னால பொறுக்க முடியாம இஷ்டத்துக்கு பேசுறார்கள். அரசியல் ரீதியாவும் பேசுறார்கள். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் பேசுறார்கள். நான் போற பக்கம் பூரா 2 பையில கொக்கைன் எடுத்துட்டு போய் டெலிவரி குடுத்துட்டு வரேன் அந்தந்த நாட்டு அதிபர்களுக்குங்கிறாய்ங்க. ஏன் சொன்னாலும் பொருந்த சொல்றது இல்லையா? அப்படின்னு கேட்டா ஒரு குரூப் சொல்லியிருக்கு. துருக்கி அதிபர பார்த்தப்ப, இவரு 2 பேக்ல கொக்கைன் குடுத்தாரு அப்படின்னு. இவரு யூஸ் பண்ணாருன்னு சொல்லியிருந்தாலும் சரிங்களா? எர்டோகனுக்கு குடுத்து என்ன ஆகுது? இது என்ன கிடைக்காதா? எர்டோகன் நெனச்சா அங்கதான் விளையிறதே பயப்புள்ளைக பெரிய மார்க்கெட்டே வச்சிருக்காய்ங்க. இருந்தாலும் இப்படியும் ஒரு டாக் ஓடியிருக்கு. பர்சனல் வாழ்க்கை கேட்கவே வேணாம். இந்த அம்மா அற விட்டுருச்சுல, பத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சு. இதெல்லாம் தாண்டி தலைவன் வியட்நாம்ல என்ன பண்றான் அப்படிங்கிறது தான். தலைவன் வியட்நாம்ல ஏகப்பட்ட டீல்கள உள்ளுக்குள்ள கொண்டு வரார்கள்.
அந்த பகுதியில ஏற்கனவே அமெரிக்கா ரவுண்ட் அடிக்குது, சீனா ரவுண்ட் அடிக்குது, இந்தியா ரவுண்ட் அடிக்குது, பிரான்ஸ் ரவுண்ட் அடிக்குது. இப்படி எல்லா நாடுகளும் ரவுண்ட் அடிக்கும்போது, அந்த பிராந்தியத்துக்கே நல்லதில்ல. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். காரணம் ஒருத்தனுக்கு குடுத்து, இன்னொருத்தனுக்கு குடுக்கலங்கிற கோவத்துல, தொடர்ந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாய்ங்க. அப்ப ஒருத்தனுக்கு மட்டும் குடுத்தா பண்ண மாட்டாங்களான்னு கேட்டா, அப்பயும் பண்ணுவாய்ங்க. அப்ப என்ன தான்டா பண்றது? அப்டின்னா, இந்த மாரி இத்தன நாடுகள் ரவுண்ட் அடிச்சா, அந்த நாடு மட்டும் கிடையாது. அந்த பிராந்தியத்துல உள்ள எல்லா பயலும் உஷாரா இருந்துக்கணும். அப்ப மட்டும் தான் ஆப்பிரிக்கா மாரி சிக்காம இருக்கும். ஆப்பிரிக்கால யாரெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறார்கள் அப்டின்னா, எல்லாருக்கும் அங்க ரோல் உண்டு. எல்லாருக்கும் ஆதிக்கம் செலுத்துறார்கள். ஆப்பிரிக்கால ஆனா 2 யுத்தங்களே நடந்துகிட்டு இருக்கு. அதாவது உள்நாட்டு யுத்தங்கள். அத தாண்டி மத்த நாடுகள் வளமையா ஜம்முன்னு இருக்காங்களான்னு கேட்டா, அதுவும் கிடையாது. ஆனா யாராச்சும் கண்டுக்கிறோமா? நோ. பேரழிவு. சமகாலங்கள்ல உலகம் கண்டு ஸ்தம்பிச்ச பேரழிவு கொரோனா. கோவிட் காலகட்டங்கள்ல என்ன நடந்துச்சு? நம்ம மட்டும் தான் வேக்சின் தந்தோம். அந்த மாரி இந்த பயலுக ரவுண்ட் அடிக்கிறது மூலியமா, ஆதாயம் எவ்வளவு தூரம் வருதோ, அதே அளவுக்கு ஆபத்தும் இருக்கு. அத டேக்கிள் பண்ணி போக்கூடிய நாடுகள், அந்த பிராந்தியங்கள் தான் தப்பிச்சோம், பொழச்சோம்ன்னு இருக்க முடியும். அதனால வியட்நாம்ல எல்லாரும் ரவுண்ட் அடிக்கிறோம். ஆனா இந்த பகுதி, ஆசிய பகுதி எப்படி வரும்? சத்தியமா தெரியல. பெரிய அளவு மோதல் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன? இப்பவே ஆசிய பகுதியில அப்படிலாம் எப்பயுமே ஒண்ணும் சிரமமா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. இப்ப சமகாலங்கள்ல பங்களாதேஷ், பாகிஸ்தானு, பர்மா இப்படி அடுக்கிட்டே போலாம். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? உள்நாட்டு சண்டையா? உள்நாட்டு பிரச்சனைகளா? அது எப்பயுமே தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் இப்ப பெருசா வெடிக்கிறக்கு காரணம் என்ன? இவ்வளவு பிளேயர்கள் இந்த பக்கம் சுத்தி வர்றது தான். அதனால மேக்ரான் அவர்கள் தன் பங்குக்கு கல்லா கட்டியிருக்காரு. கல்லா கட்டுனதோட மனைவி கையில அடியும் வாங்கிட்டாரு. அடி வாங்கினதோட வியட்நாம் டீல சைன் பண்ணிட்டாரு. இன்னும் எத்தன பேர் கிளம்பி வரப்போறார்கள்? அடி வாங்காம வந்து ட்ரிப்ப முடிச்சுட்டு போனா, உலக அரசியல் மட்டும் பேசப்படும். இல்ல அடி வாங்கிட்டு தான் போவேன் அப்புட்ன்னா, சொந்த விஷயங்களும் பேசப்படும் இல்லையா? எல்லா ஏஜென்சிகளும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு எழுத ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இது மேக்ரானுக்கு மட்டும் கிடையாது. ட்ரம்புக்கும் இதே நடக்கலாம். ட்ரம்புக்கு மட்டும் கிடையாது. வேற சில தலைவர்களுக்கும் இதே நடக்கலாம். இது அந்த பக்கம் பயங்கர ஜோரு, ஃபேமஸு. அதுல லேட்டஸ்ட்டா அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஏற்கனவே இருக்காரு. இப்ப ஹெட்லைனுக்குள்ள வந்தது யாரு அப்டின்னா, பிரான்ஸ் அதிபர் மேக்ரானு. அதே சமயம் வியட்நாம் அரசியல் அப்படிங்கிறது இனி வருங்காலங்கள் கூடுதலாவே பத்தி எரியும். அது ஆசிய கண்டத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்த ஏற்படுத்துங்கிறத விரிவா நம்ம இங்க பார்ப்போம்.